ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அண்ணி, என்னாச்சு இப்படி ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்காவ? தியானி, இவெல்லாம் என்ன பொண்ணு? 9 மணி ஆகுது, என்னமா நீண்டு நிமிந்து கிடந்து உறங்கிட்டு இருக்கா? அதானே தாய் தகப்பைய இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாவள்னா தெரிஞ்சிருக்கான். யாரும் இல்லாம பாட்டியக்காரி தானே இவளை வளர்த்தது. வாழ வந்த வீட்டுல விடிய விடிய 9 மணி வரைக்கும் இப்படி இழுத்து மூடிக்கிட்டு கிடந்து உறங்கினா நல்ல லட்சணமா இருக்கான். இவெல்லாம் ஒரு பொண்ணு. அன்னைக்கு உடம்பு சரியில்லை சித்தி. ஏன் சாரா 9 மணி வரைக்கும் இழுத்து மூடிக்கிட்டு உறங்கி இருக்கும் அண்ணி. அப்படி என்ன உடம்பு சரியில்லையா? நேத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு தானே இருக்காவா அவளுக்கு தலைவலின்னு. இங்கே சாரா, உனக்கு அம்மா இல்ல சித்தியா இருந்துகிட்டு நான் சொல்லி தரேன். நீயே என்னமோ கொஞ்ச நாளையில இந்த வீட்டுல இருந்து போய் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா வாழ போற. வாழ போற வீட்டுல அந்த வீட்டுல உள்ளவியல எப்படி தலை நிமிர வைக்கணும்னு தான் பாக்கணும். இதெல்லாம் என் பொண்ணு அஞ்சு இருந்திருந்தா உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இப்படி இழுத்து மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? எப்படி ஈராச்சு? ரூம் ஃபுல்லா ஈரமா இருக்கு. அர்ஜுன் சத்தம் போட்டு எல்லாரையும் ரூமுக்கு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எந்திரி, தலை தோட்டிட்டு இந்த துணியை போட்டுக்கிட்டு வா. இல்லங்க, அப்புறமா மாத்திக்கிறேன். என்னமே என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறியா? எல்லாரும் வெளியே போங்க. அர்ஜுன், எங்களை எல்லாம் பாக்கத்துல பைத்தியமா இருக்கா உங்களுக்கு? கத்தி கூப்பிட்டியா? நீங்க வானா வரணும், இப்ப வெளியே போன்னு சொல்லுதியா? உன்னைய நான் கூப்பிட்டனா? நீ என்ன இந்த வீட்டுல இருக்கவளா? உன்னைய நான் லிஸ்ட்ல எடுக்கல. கவின, சரிண்ணே. ஏன் அர்ஜுன், பிறகு எதுக்கு எங்களை எல்லாரையும் கூட்டணும்? பேசுறதுக்கு தான் கூட்டேன். வெளியே போங்க, நானே வரேன். போங்கன்னு சொல்லல. எந்திரி, போய் தலையை தோட்டிக்கிட்டு இந்த துணியை போட்டுக்கிட்டு வா. சொல்லல. எப்படி ரூம் ஃபுல்லா தண்ணி ஆச்சு? ஆமா, ரூம் முழுக்க தண்ணி எல்லாம் கொட்டி கிடக்கு. வேற நம்மள எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போங்கன்னு சொன்னாய். வேற என்னத்துக்கு வெளியே போங்கன்னு சொல்லிருப்பான்? 9 மணி ஆனதுக்கு அப்புறம் நீண்டு நிமிந்து மூடிக்கிட்டு கிடந்து உறங்க. கூட பிறந்த தங்கச்சிக்காரி சமையல் கட்டுல நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவன் 9 மணி ஆனதுக்கு அப்புறம் எந்திரிக்காம கிடந்து உறங்கியாலே நம்ம தங்கச்சி மட்டும் உயிரை கொடுத்து வேலை செய்தேன்னு அவனுக்கே கோவம் வந்திருக்கான். அதான் ரூம்ல போட்டு 4 சாத்தியானோ என்னமோ சாத்தட்டும். அப்பயாவது இனிமே நாளையில இருந்து 5 மணிக்கு எந்திரிப்பாயில. வாழ வந்த வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் கூட தெரியல. அதுக்கே உடம்பு சரியில்லை. 4 சாத்தட்டும். அப்பதான் நாளையில இருந்து புத்தி வரான். வா. அர்ஜுன், என்ன? இல்ல, பாத்ரூம்ல தண்ணி வரலையா? நான் தான் சாரா பாத்ரூம்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தனா தெரியாம வழுக்கி கீழே விழுந்துட்டேன். அதுலதான் ஃபுல்லா தண்ணி ஆயிட்டேன். எங்க நான் என்னமோ 10 நிமிஷத்துல ரூமை கிளீன் பண்ணிடுறேன். நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பெட்டை கூட வெளியே தூக்கி போட்டா சொன்னு காஞ்சிரும். உனக்கிட்ட இப்ப நான் எத்தனை கேட்டனா? வெளியே வான்னு சொன்னேன். அர்ஜுன், அண்ணே. சாரா, என் ரூம்குள்ள என் பொண்டாட்டி படுத்து தூங்கிட்டு இருந்தா. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவளுக்கு மேல தண்ணியை ஊத்திட்டு போயிருக்காவ. என்னங்க, நான் தான் சொல்லல அர்ஜுன். நான் தான் பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு சாரா பாத்ரூம்ல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். தெரியாம கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அதுலதான் தண்ணி கொட்டிட்டு. நான் தான் சொல்ல இல்லங்க, இப்ப கிளீன் பண்ணி போட்டுடுறேன். கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். என்னது, உங்க பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு சாரா பாத்ரூம்ல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தியலா? ஆமா கவினு, அதுலதான் தண்ணி கொட்டிட்டு. அண்ணி, உங்க பாத்ரூம்ல தண்ணி வரலன்னா எல்லார் பாத்ரூம்லயும் தண்ணி வராது. அது எப்படி சாரா பாத்ரூம்ல மட்டும் வரும்? ஒன்னு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அண்ணி, உங்க மேல உங்க ரூம் ஃபுல்லாவே தண்ணி. வலிக்கு விழுந்து தெரியாம கொட்டின மாதிரி இல்லையே. பாக்கிறதுக்கு யாரோ வியானைன்னு கொண்டு ஊத்துற மாதிரி தான் இருக்கு. சாரா, ஏன் பொண்டாட்டி யார் ரூம்ல தூக்கி கிடந்தா? யாரோ வியானனே வந்து தண்ணிய ஊத்தி இருக்காவ. எனக்கு இப்ப யாருன்னு தெரிஞ்சாவணும். அண்ணே, ரூம்ல சாராக்கா மட்டும் தான் வருவா. கார்த்திக் அண்ணா வந்தாவல்னா அவையெல்லாம் வருவாவ. நாங்க எல்லாம் ரூம்குள்ள வரதே இல்ல. இப்ப அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் எதனா தேவைன்னா போயிட்டு வரோம். அத நீ இல்லாத நேரம் தான் போவோம். உன் ரூம்குள்ள வரதுக்கே எங்களுக்கு பயம். இதுல உன் ரூம்ல தண்ணி ஊத்திய அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல அண்ணே. நாங்க எல்லாம் ஊத்தல அண்ணே. துளசி, ரூம்ல தண்ணி ஊத்துனது யாருன்னு நான் இப்ப கேட்கல. தூங்கி கிடந்த என் ஒய்ஃபுக்கு மேல தண்ணிய ஊத்தி இருக்காவ. அது யாருன்னு தான் கேட்டேன். உறங்கி கிடந்தவளுக்கு மேல தண்ணிய ஊத்தி இருக்காவ. தண்ணிய ஊத்துனது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும். தண்ணிய ஊத்துனது யாருன்னு அவளுக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டான். அவளுக்கு புற கொடுக்கறேன். இப்ப யார் தண்ணி ஊத்துனதுன்னு எனக்கு தெரிஞ்சாவணும். நான் தான் உன் பொண்டாட்டி மேல தண்ணி ஊத்துனேன். இப்ப என்ன இருக்கு? ஏ தங்கம், என்ன உறங்கி கிடந்த பிள்ளைங்க மேல தண்ணிய ஊத்திக்கிட்டு வந்திருக்க? அவன் கேட்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி திமிரா பேசியா? தண்ணி ஊத்துறது யாருன்னு கேட்டான். நான் தான் சொல்லலாம், நான் தான் ஊத்துறேன். இப்ப நீங்க என்னத்துக்கு ஒரு படியா துடிச்சுக்கிட்டு வரியா? வாழ வந்திருக்க வீடு 9 மணி ஆகுது. இப்படி நீண்டு நிமிந்து கிடந்து உறங்கினா வீடு வழங்குமா? எல்லார் வீட்லயும் வாழ வந்திருக்க பிள்ளை காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு பறக்கிட்டு வீட்டு வாசப்படி எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கான். இங்க மணி 9. மாமியார் வீட்டுல இப்படி மூடிக்கிட்டு கிடந்து உறங்கினா சமைக்க வேலையெல்லாம் யாரு பாத்துக்கிடுவா? அவன் தங்கச்சி ஒத்தையில சமையல் கட்டுல நின்னு வேலை பாத்துக்கிட்டு நிக்குது.
நம்ம வீட்ல இருந்தானே 3 பிள்ளைகள் வளர்ந்தது. துளசி சின்ன பொண்ணு, அவளே 6 மணிக்கு முந்தி எந்திரிச்சாச்சு. உங்க மருமகளுக்கு மாமியார் இல்லதான். மாமியாருக்கு மாமியாரா இருந்து நான் தான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா என்கிட்ட தான் கேட்பாவ. நீ தானே அந்த வீட்டுக்கு பெரியவா. அர்ஜுன் பொண்டாட்டியால இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம், நீ சொல்லி கொடுத்துருக்கலாம்லான்னு கேட்பாவ. மாமியார் இல்லனால நான் தான் அவளுக்கு மாமியாரு. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கிறதுல தப்பே இல்ல. நீ நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கிறது தப்பு இல்லையான்னு கேட்கல. ஒரு பிள்ளையை எழுப்பியதுக்கு ஒரு முறை இருக்கலாம். தட்டி கூப்பிட்டு எந்திரிக்கலையான்னு கேட்கலாம். இப்படியே உறங்கி கிடந்த பிள்ளைங்க மேல தண்ணி ஊத்திக்கிட்டு வருவேன். இங்க பாரு அர்ஜுன், நிறைஞ்ச வீட்டுல இப்படி 9 மணி வரைக்கும் கிடந்து உறங்கியது நல்லது இல்ல. நான் நல்லதுக்காண்டி தான் தண்ணியை கொண்டு ஊத்துறேன். எந்திரின்னு சொன்னா நாளைக்கு எப்படிதான் கிடந்து உறங்குவா? இன்னைக்கு தண்ணியை ஊத்துனா நாளைக்கு இந்த ஞாபகம் இருக்கால. சோ நீங்க நல்லதுக்காண்டி தான் பண்ணி அப்படித்தானே? ஆமா. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுல என் தங்கச்சியை தவிர யாரும் அந்த ரூம்குள்ள வரப்படாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரை கேட்டுக்கிட்டு என் ரூம்குள்ள வந்தியா? என் ரூம்குள்ள உங்களை யார் அனுமதிச்சது? என் ரூம்குள்ள நீங்க போனதே தப்பு. இதுல உறங்கி கிடந்து என் பொண்டாட்டிக்கு மேல தண்ணியை ஊத்திக்கிட்டு வந்திருக்குதியா? என் ரூம்குள்ளேயே போய் உறங்கி கிடந்த என் பொண்டாட்டிக்கு மேலேயே தண்ணியை ஊத்திக்கிட்டு ரூம் பெட்னு ஃபுல்லா தண்ணி ஈரமாக இருக்கு. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? அர்ஜுன், எனக்கிட்ட சீரிக்கிட்டு வராத. உனக்கு அம்மா இல்ல. அம்மா இல்லனாலும் சித்தி நான் அம்மா மாதிரி தான். நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து வரைக்கும் நான் தான் செய்யணும். ஓ நல்ல கதை. இது எப்படி தெரியுமா இருக்கு? பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதை மாதிரி இருக்கு. என் அம்மா சாவதுக்கு காரணமே நீங்க தான். என் அம்மா இல்லாம நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். நீங்க ஏன் நல்லதுக்காண்டி ஏன் அம்மா இடத்துல இருந்து யோசிக்க போறீங்களா? நல்ல வேடிக்கையா இருக்கலாம். அர்ஜுன், உனக்கு என்னடி இப்ப? என் மேல தாங்க தப்பு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த வீடு என் வீட்டுல இருக்கிறது மாதிரி 9 மணி வரைக்கும் தூங்கி இருக்க கூடாது. ஒரு அளவுக்கு மேல தூங்குனது ஏன் தப்பு தாங்க. அம்மாடி என்னதான் இருக்கட்டும், நேத்துல இருந்து உனக்கு தலைவலி உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல சொல்லிட்டு தான் இருக்காவ. சரி உறங்கிட்டு அதுக்கு சொல்லிட்டு இப்படி தண்ணியை கொண்டு ஊத்தணுமா? புருஷன் வீட்டுல நீயும் உறங்குன, இதுல என்ன தப்பு இருக்கு? வேண்டாங்க, பயமா இருக்கு. நான் தான் சொல்லலாம், நானே ரூமை கிளீன் பண்ணிடுறேன். எனக்காண்டி இப்படி சண்டை போடாதுங்க. என்னால இந்த வீட்டுல சண்டை நடக்கச்சுலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அர்ஜுன், ப்ளீஸ். என் பைத்தியக்காரி, நான் உனக்காண்டி பேசியேன்னு பாத்தியா? நான் என் ஒய்ஃபுக்காண்டி நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த என் பொண்டாட்டிக்காண்டி பேசிட்டு நிக்கேன். நடுவுல நீ வராதா? என் ரூம்குள்ள போவதுக்கே யாருக்கு நான் அனுமதி கொடுக்கல. என் ரூம்குள்ள இவ்வளவு அநியாயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்ததுன்னு கேட்கேன். அர்ஜுன், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? 9 மணி வரைக்கும் உறங்கினா எந்த மாமியார் தான் பொறுத்துக்கிட்டு போவாவ? ஒரு நேரமாவது அது கையால நீங்க சோறு தண்ணி இருப்பியல? அது கையால சாப்பிட்ட நன்றி கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? இப்படியா நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிடுவியா? சாரா, மொபைல கொண்டுவேன். என்னமா 4 போடு சாரா? யார் வீட்ல வந்து யார்கிட்ட கேள்வி கேட்கியது? என் அண்ணனை பார்த்த கேள்வி கேட்க யாருக்கு நன்றி விசுவாசம் இல்ல? வந்தியா கோல் முட்டி விட்டியா போனியான்னு ஒரு வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. என் அண்ணன் கிட்ட கேள்வி கேட்க உரிமை உனக்கு இல்ல. நீ என்ன வேணாலும் என் அண்ணன் கிட்ட கேப்ப, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? தொலைச்சிருவேன். இது எங்க வீடு, என் அண்ணனுக்கு வீடு. யாருக்கு நன்றி இருக்கணும்? ஜெசிகா, இந்த வீட்டுல இருக்கீவிய நாங்க எல்லாரும் தான் அண்ணனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணியதா நினைச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசாதா. நீ முதல் 28 பேப்பரையும் கிளியர் பண்ணு. சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும்? நர்சடி, என் அண்ணன் அவனை படிக்க வைக்கான். எங்களுக்கு அவனுக்கிட்ட கேள்வி கேட்க தெரியும். எங்க இருந்தா வந்த நீ எல்லாம் கேள்வி கேட்காத. உனக்கு அந்த தகுதியே இல்ல. இனிமே நன்றி இருக்கா அப்படி இப்படின்னு எதனா பேசணும்னு வச்சுக்கா, மொபைல நாக்க இழுத்து வச்சு அறுத்தாலும் அறுத்துருவேன். சாரா, நீ அமைதியா நில்ல. கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் ஏறி மிதிக்கிறேன். உங்களதான் யார கேட்டுக்கிட்டு என் ரூமுக்கு போனியா? ரூமுக்கு போனது முத தப்பு. உறங்கி கிடந்து என் பொண்டாட்டி மேல தண்ணியை ஊத்துனது 2வது தப்பு. என் ரூம் ஃபுல்லா நினைச்சு போட்டுக்கிட்டியா? இத்தனை பண்ணிக்கிட்டு ஏன் நல்லதுக்காண்டி செஞ்சியலாம்? அர்ஜுன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு அம்மா இல்ல, மாமியார் தான் இல்லையே. நம்ம பாட்டுக்கு பப்பரப்பேன் கிடந்து உறங்குவோம். எவன் நம்மள கேள்வி கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ 9 மணி வரைக்கும் உறங்குனது. அவளை தொட்டு அவ கழுத்துல தாலியை கட்டினவன் நான். கட்டினவன் எனக்கு தெரியும். அவ தூங்கணுமா இல்லனா வேலை செய்யணுமா, அவளை என்ன செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும். நானே என் பொண்டாட்டி தூங்கட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் எழுப்பாம சைலண்டா வெளியே போனேன். எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? எதியா கண்டியா நீ பண்ண தப்புக்கு ஆண்டி இப்ப திட்டு வாங்கிட்டு இருக்காவ. இப்பதானே அவளுக்கிட்ட இருந்து அற வாங்கினேன். எனக்கிட்ட இருந்து இதே அடிய வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கான், இந்நேரத்துக்கு வெளியே போய் தெரிச்சிருப்பேன். ஏன் பொண்டாட்டி கிட்ட கேள்வி கேட்க உரிமையா உனக்கு நான் தரல. வந்தியா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணியா? வேலையை முடிச்சியா போனியான்னு இரு. தேவையில்லாம ஏன் பொண்டாட்டி கிட்ட எகிரிய வேலை, எனக்கிட்ட கேள்வி கேட்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. அமைதியா நின்னியனா வந்து எடுத்து போலாம். தேவையில்லாத வினைய கலப்பினு வச்சுக்கான். அது பிறகு இங்க வரதுக்கு கூட முடியாம பண்ணிடுவேன். என் பொண்டாட்டி கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு என் தங்கச்சிக்கு கூட உரிமை இல்ல. இதெல்லாம் நீங்க எல்லாம் யாரு? அவளை எழுப்பி விடியதுக்கு அவளுக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும். அர்ஜுன், 9 மணி வரைக்கும் கிடந்து உறங்கினா எந்த வீட்டுல உள்ளவியா பாத்துக்கிட்டு இருப்பாவ? இந்த வீட்டுக்கு பெரியவிய கேட்கதான் செய்வாவ. கண்டவியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி நான் இங்க கூட்டிட்டு வரல. கண்டவியலுக்கு சமைச்சு போடுறதுக்கு அவளை நான் இங்க கூட்டிட்டு வரல. வீட்டுல சாப்பிடறதுக்கு தேவையான எல்லா காயும் எல்லாத்தையும் நான் தான் வாங்கி போடேன். யாரும் எனக்கு உழைச்சு போட்டல, நான் வாங்கி போடல. ஏன் சம்பாத்தியத்துல தான் எல்லாம் வாங்கி போடேன். அதான் எல்லாம் வாங்கி போட்டிருக்கலாம். சமைச்சு திங்கிறதுக்க முடியாதா? அதுக்கு 2 வேலைக்காரன். ஒன்னு என் தங்கச்சி, இன்னொன்னு என் பொண்டாட்டி. அதுக்கு வேலைக்கு ஆளு. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இவ ஒண்ணு உங்க மருமக கிடையாது.
உங்க பையனுக்கு பொண்டாட்டினா நீங்க மாமியாராவி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் பொண்டாட்டி கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா எனக்கு அம்மா இல்ல. எனக்கு அம்மா இல்லன்னா இவளுக்கு மாமியாரும் இல்ல. இங்க இருக்க எவ்வளவு எனக்கு சித்தியாவும் தேவையில்ல, எனக்கு அம்மாவாவும் தேவையில்லை. எனக்கு அம்மா இல்லாததுனால அவளுக்கு மாமியார் இல்ல. மாமியாரா இருந்துகிட்டு கேள்வியை கேளுங்கன்னு நான் எவகிட்டயும் எந்த உரிமையும் எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல. என் பொண்டாட்டி எப்ப தூங்கணும் எப்ப எந்திரிக்கணும், இந்த வீட்டுல அவ என்ன செய்யணும் எனக்கு தெரியும். ஏன் சாராவன் தியாவன் சமைச்சாதான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு இறங்குமா? உங்களுக்கு சமைக்க தெரியாது? எனக்கு சமைக்க தெரியும் தான். அதுக்கு சொல்லிட்டு இப்பதான் பொண்டாட்டியா வந்திருக்கா. இப்படி 9 மணி வரைக்கும் உறங்கினா என்னால பாத்துக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. காலமே எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கதான் பொம்பளை பிள்ளை. நாங்களும் இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம். நீங்க கடந்து வந்த லட்சணம் எனக்கு தெரியும். இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு சமையல்காரியோட நான் கட்டிட்டு வரல. நான் அவளை எனக்கு பொண்டாட்டியா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி கூட்டிட்டு வரல. ஏண்டி உனக்கு விவரம் இருக்கா இல்லையா? படிச்சிருக்க தானே? எவ்வளவு ஒருத்தி ரூம்குள்ள வந்து தண்ணியை ஊத்திக்கிட்டு போயிருக்கான். நடுங்கி மூக்கால அழுதுகிட்டு இருக்க. தப்பு செஞ்சவா எவ்வளவு இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறதுல தப்பே இல்ல. கண்டவெல்லாம் ரூம்குள்ள வந்து ஆடிக்கிட்டு போவா. தண்ணியை ஊத்துனது எவ்வளவு இருந்தாலும் மூச்சு முடிய பியாத்திருந்தான்னு வச்சுக்கான். உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். அதை விட்டுக்கிட்டு எவ திட்டினாலும் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என் தங்கச்சி திட்டினாலும் உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் நான் திட்டினாலும் கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை மண்டைக்குள்ள ஏத்திக்கான். எப்ப பாரு யாருன்னா இதுனா சொன்னா உடனே அழுதுகிட்டு இருக்காது. மறந்துடாததியா, இந்த வீட்டுல நீ எனக்கு ஒய்ஃப். யாருக்கு வேலை செய்யறதுக்கு கொத்தடிமையால நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. நல்லது செய்ய போனா இப்படிதான் நம்மளே காயப்படுத்தி அனுப்பி விட்டுருவாவ. இனிமே ஒண்ணும் கேட்க மாட்டேலாம். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பேன். நீங்க எந்தாலே முடிச்சுக்கிட்டு போங்க. நான் என்னமோ ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள கிளம்புனா என்ன அர்த்தம்? என்னது இனிமேதான் ஆரம்பிக்கவே போறாராம்? அதான் நல்ல நீளமா திட்டி முழங்கிட்டியே. என்னையும் என்னப்பா பாக்கி வச்சிருக்க? உன் தங்கச்சிக்கு பாத்துருக்கவனுக்கு போன் பண்ணி என்னைய போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி போட போறியா? ஜெயில மட்டும் தான் தூக்கி போடல, என்னமோ கொஞ்ச நாளையில அதான் செஞ்சிருவேன். உன்னைய நல்லா வளர்த்து விட்டதுக்கு எனக்கு இதான் தேவை, என்னமோ தேவைதான். ரூம்ல என் பொண்டாட்டி உறங்கி கிடந்தா தண்ணிய ஊத்தி எழுப்பி விட்டுருக்கியா? ஏற்கனவே அவளுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. மன்னிப்பு கேளுங்க. எனது என் வயசுக்கு இவளுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? வயசுக்கு ஏத்த மாதிரி வேலையா பாத்தியா? அது சரி, எப்பதான் நீங்க வயசுக்கு ஏத்த வேலையை பாத்துருக்கியா? வயசு பொண்ணா இருக்கச்சுலே வயசுக்கு ஏத்த மாதிரி வேலையை பார்க்கல. வயசானதுக்கு அப்புறமா வயசுக்கு ஏத்த மாதிரி வேலையை பார்க்கல. உங்க வயசுக்கு நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லல. என்னால அவளுக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அர்ஜுன். ஏய், பொத்திக்கிட்டு நிக்க முடிச்சதுன்னா நில்ல. அப்படி இல்லன்னா இப்பே வீட்டை விட்டு வெளியே போயிரு. மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியல. என்னால அவளுக்கிட்ட மன்னிப்பு கேட்காம இந்த வீட்டுல இருக்கவும் முடியாது. அர்ஜுன் இல்லங்க வேண்டாம். ஏய், அவிய வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டா மட்டும் மரியாதை கொடுத்தா காணும். அறிவு கட்டுத்தனமா வியானே கஷ்டப்படுத்துறதுக்குன்னு எவ்வளவு வருவா. அவ வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. லெப்ட் ரைட்னு ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியல. ஒரு மன்னிப்பை கேட்கறதுக்கு முடியல, இதுல எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்காவ. மன்னிச்சிரு. பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுட்டேலாம். இனிமே நான் போலாமா? இனிமே இந்த வீட்டுல எந்த நல்லதும் சொல்ல போக மாட்டேலாம். மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாம் முடிச்சுதா? என்ன 1/2 மணி நேரத்துல என் ரூம்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. மொத்தமா கிளீன் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ள என் பெட்டு காஞ்சி என் ரூம்குள்ள வந்திருக்கணும். நைட்டுக்குள்ள என்ன செய்வியா யாது செய்வியான்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள என் ரூம்குள்ள என் பெட்டு வந்திருக்கணும். அதுவும் காஞ்சிருக்கணும். சரிப்பா சரி, உன் ரூமையும் சரி பண்ணிக்கிட்டு உன் பெட்டையும் காய வச்சு தந்துறேன். கத்தி கத்தி உயிரெல்லாம் போகுது. நீ என்னமோ பாத்துக்கிட்டே நிக்கா? காலமா டிஃபன் முடிச்சிட்டியா? ஆமா நான் முடிச்சிட்டேன். இந்த வீட்டுல இப்ப எல்லாம் கத்தி கத்தி என் உயிரெல்லாம் போகுது. கவினன், இன்னைக்கு மதியம் எல்லாரும் வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். அண்ணே வெளியே போறோமா? ஆமா கவினன். எங்கேயோ இடிக்குதே. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவரு திடுத்துப்புன்னு வெளியே சாப்பிட்டதுக்கு போலான்னு சொல்லியாரு எல்லார்கிட்டயும். ஏதோ இடிக்குதே. அண்ணே ஹோட்டல் போறோமா? ஆமாண்டா, வெளியே மதியம் போய் சாப்பிட்டுக்கிட்டு வரலான்னு தோணுது. நீ அதனால ஒன்னும் சமைச்சிடாத. ஏன் சாரா, உனக்கு என்ன வேணும்? அண்ணே நம்ம எந்த ஹோட்டலுக்கு போறோமோ அங்க எது ஸ்பெஷலா இருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம். சரி சாரா, இப்ப என்ன வேணும்னு சொல்லு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க ஹோட்டலா பார்த்து போலாம் இல்ல? ஓ அப்படி கேக்குறியா? எனக்கு சிக்கன் பிரியாணி தந்தூரி. கவின் உனக்கு? என்ன பீட்சா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு பீட்சா. துளசி உனக்கு? எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அது பிறகு அங்க எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. பெத்த தாயை திட்டிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு திங்கிறது தான் இப்ப முக்கியம். ஏன் உனக்கு? ஏன் உனக்கிட்ட தான் கேட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கா? பிறகு உன் அப்பனுக்கா? எனக்கு சாதா ஒயிட் ரைஸே போதுங்க. ஓ ஒயிட் ரைஸ்னா 7 கூட்டு, சாம்பார், ரசம், மோரு, அதுக்கப்புறம் பாயாசம். எதுக்கு 7 கூட்டலாம்? ஹோட்டல் போனா அப்படிதான் தருவாவ. சரா, அவளுக்கிட்ட என்ன வேணும்னு கேளு. ரோஸ் உங்ககிட்ட தான். ஏப்பா நமக்கு இந்த வெள்ளை சோறு போதாமா? ஒயிட் ரைஸ் சிக்கன் பிரியாணி அது இதனால எனக்கு வேண்டாம். ரோஸ் ஒயிட் ரைஸ்னா சாதா சோறு தான். வா அதுதான் தியா சொன்னாலோ. ஹோட்டல் போற பிளான கேன்சல் பண்ணிட்டேன். என்ன மதியம் எல்லாரும் சாப்பிடறதுக்கு வரதுக்கு முந்தி
கவினுக்கு பீட்சா, சாராக்கு சிக்கன் பிரியாணி தந்தூரி, துளசிக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், என் பொண்டாட்டிக்கு நார்மல் சாப்பாடு, அது பிறகு 7 கூட்டு, சாம்பார், ரசம், மோர், பாயாசம் எல்லாம் ரெடி பண்ணிருங்க. யாரு? நீங்க தான். வேற யாரு? நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? எல்லாரும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டுட்டாவ. இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு. எப்போ தங்கச்சி உன் பொண்டாட்டி தானே சமைப்பாவ. சாராக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். தியாக்கு உடம்பு சரியில்லை, நேத்துல இருந்து என் பொண்டாட்டிக்கு தலைவலி, அவளாலே சமைக்க முடியாது. துளசி சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. மிச்சம் இந்த வீட்டுல இருக்கிறது நீங்க தானே. இன்னைக்கு மதியம் எல்லாம் ரெடி ஆகலைனா இந்த வீட்டுல இன்னையில இருந்து நீங்க இருக்கக்கூடாது. அர்ஜுன், என்ன உனக்கு என்னடா? கிவி சமையலாம், பீட்சா எல்லாம் எனக்கு வேண்டாம். கவினை நீ என்னத்துக்கு கவலைப்படிய? இரு, ஜெசிகா இருக்கா. உங்க அம்மைக்கு வேணா பீட்சா செய்யறதுக்கு தெரியாம இருக்கலாம். அவ இன்டர்நெட்டை பார்த்து நல்லபடியா செஞ்சு தந்துருவான். நான் எதுக்கு செய்யணும்? நட்புக்கு இலக்கணமா இருக்க நீ. அவியலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அவிய ஒத்தாளா இவ்வளவு செய்யலாம். உன் உள் மனசு குத்தம் எல்லாம் எனக்கு தெரியும். இப்படி பிரச்சனைன்னு வந்த உடனே உன் ஃப்ரெண்ட ஒத்தையில விட்டுக்கிட்டு எல்லாம் நீ போக மாட்ட. கிச்சன்ல அவியலுக்கு கூட மாட நீ ஏன் வேலை செய்வான்னு எனக்கு தெரியும் ஜெசிகா. கவினு, உனக்கு பீட்சா தானே, அவ பெர்ஃபெக்ட்டா முடிச்சு தந்துருவான். என்ன நம்பலாமா? உனக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா அவ இந்த வீட்டுக்கு இனிமே வர முடியாதுல்ல. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் போவாமலே நம்ம வீட்லயே ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி சாப்பிட போறோம். அப்பனா ஜாலிதான். எம்மா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ல சிக்கனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுங்க. நான் தான் உன்னை பெத்தனா. மதியம் 1 மணிக்கு முந்தி எல்லாம் ரெடி ஆயிருக்கணும். இல்லனா இங்க நடக்கதே வேறையா இருக்கும். உன் ரூமை க்ளீன் பண்ணனே சொன்னேன். ஆமா, அது 1/2 மணி நேரம் வேலை. அதை முடிச்சுக்கிட்டு சமையலையும் முடிச்சிருங்க. நினைச்சேன். அண்ணே, உன் ரூம் தான் ஈரமா இருக்கலாம். நீ அண்ணியை கூட்டிக்கிட்டு யார் ரூமுக்கு போ. சாரா, சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா. யாருக்காவது வேலை செய்ய போறேன், யாருக்காவது ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ கிச்சனுக்கு போனேன்னு வச்சுக்கோ, ஒன்னால அவிய வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும். அண்ணே, சொல்லிட்டேன் சாரா, ஒன்னால அவிய வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும். உனக்கு சம்மதானா தாராளமா அவியலுக்கு போய் உதவி செஞ்சுக்கான். நீ வா, அவிய சமையல முடிச்சுக்கிட்டு கூப்பிடுவாவ. அது பிறகு சாப்பிட்டதுக்கு வந்தா போதும். இங்க மர்மோளே, யாழ கூட்டு சாம்பார் பருப்பு கறி எல்லாம் செய்யதெல்லாம் சரிதான். செல்லம் போல உப்பு காரம் எல்லாம் இருக்க மாதிரி சமைச்சு வை. இது தேவைதான். வயசுக்கு மீறி நடக்கச்சுல இப்படிதான் நடக்கும். எம்மா, மறக்காம சிக்கன் அதிகமா போட்டுருங்க. இங்க ஒரு துளசி. எனக்கு பீட்சா ரெடி. பீட்சா மட்டும் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னா ஜெசிகா இந்த வீட்டுக்குள்ள வரவும் முடியாது. அது பிறகு என்னமா ஜெசிகா இந்த வீட்டுக்குள்ள வந்து போயிருக்கணும்னா பீட்சா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா டேஸ்டா வரணும். இந்த ஆண்டி கூட சேர்ந்ததுக்கு நமக்கு சேர்த்த தண்டனா. உனக்கு இப்போ பெயின் பரவாயில்ல தானே? சரி, பின்னாடி என் லேப்டாப் வேற இருந்தது. அது வேற என்னமோ உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் போய் எடுத்துட்டு வரேன். இது சாராவோட ரூம் தானே, நீ இங்கே தூங்க. ஒரு நிமிஷம் அர்ஜுன், என்ன? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கிட்ட என்ன பேசணும்? பேசணுங்கிறத விட உங்ககிட்ட எனக்கு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? அதுக்கு வந்து நைட்டு நான் நல்லா தூங்குனேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் நல்லா தூங்கி. நான் நல்லா தூங்குனதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். இருக்கட்டும், வேற என்ன? இப்ப எதுக்கு உங்க சித்திக்கிட்ட இந்த அளவுக்கு கோவப்பட்டியான்னு தெரிஞ்சுக்கிட்டலாமா? எதுக்கு அவியலுக்கு இவ்வளவு வேலையை கொடுத்துக்கிட்டு வந்திருக்குதியா? ஏன் எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி நீ மட்டும் தான் சமைக்கணுமா? அந்த அம்மாக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் தெரியாதா? ஒத்தையில சமைக்கட்டும், அப்பதான் டெய்லி சமைக்க வழி புரியும். உனக்கு தெரியாதுல்ல அந்த அம்மா செய்ய வேலையெல்லாம். என் தங்கச்சி கரெக்டா தான் உப்பு போட்டிருக்கான். அப்படியே இல்லைனாலும் பொத்திக்கிட்டு தின்ன வேண்டியதான். ஏன் இந்த வீட்டுல நான் சாப்பிடலையா? அமைதியா தின்னுக்கிட்டு போகாம என்னென்ன கொடுமைப்படுத்த தெரியுமா? அது சரியில்லை இது சரியில்லைன்னு அப்பப்ப அதையும் சமைக்க வச்சாதான் அதுக்கு புரியும். இனிமே ரூம்குள்ள வரதுக்கே யோசிப்பாவெல்லாம். என்ன தைரியம் இருந்தோம்? ஏன் பொண்டாட்டி மேலேயே தண்ணியை ஊத்திக்கிட்டு அவிய பாட்டுக்கு சந்தோஷமா வெளியே சுத்திட்டு திரிவாவ. அப்பனா உங்க ஒய்ஃப்க்கு மேல தண்ணி ஊத்துனதுனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்துதானே? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? இல்ல அர்ஜுன், உங்க ஒய்ஃப் காண்டி தான் நீங்க அவியல்கிட்ட சண்டை போட்டியலான்னு கேட்டேன். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? உங்க ஒய்ஃப் கொண்டுனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன வேணா பண்ணுவானெல்லாம் தெரியாது. ஏன் கடமை செய்யறதுக்கு என்னைக்கு நான் தவற மாட்டேன். உங்க கடமை செய்யறதுக்கு தவற மாட்டியா? அப்படின்னா டெய்லி என்னைய திட்டி கொடுமைப்படுத்தியது அது உங்க கடமையா? ஏடி, என்னைய லாக் பண்ணி எனக்கிட்டே கேள்வி கேட்குதியா? என் விஷயத்துல தலை போடுறதுக்கு அந்த அம்மாக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி இருக்கச்சுல உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டி இருக்கேன். உன் விஷயத்துல தலை போடுறதுக்கு அந்த அம்மாக்கு எந்த உரிமையும் இல்ல. நீயே ஒரு துரோகி. நீ தான் டிசைனா சீன் போடுவியே. உன்னை நான் திட்டாம கொஞ்சமே நினைச்சியா? நான் திட்டுறதுக்கும் அந்த அம்மா திட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா அதெல்லாம் கேட்கது ஏன் காது அர்ஜுன்? ஏண்டி, துரோகம் பண்ண உன்ன என்னமே இந்த வீட்டுல நான் வச்சிருக்கதே பெருசு. அப்படி உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ யாருக்கு என்ன துரோகம் பண்ணனு உனக்கு தெரியாதா? இல்லனா நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு என் வாயாலே சொல்ல வச்சுக்கிட்டு ஐயோ அர்ஜுன் அதை நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல விளையாட்டுக்கு பேசுனதுன்னு சொல்லிட்டு உன்னை நியாயப்படுத்த போறியா? நீ எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு நான் என்னைக்கோ பாத்துட்டேன்டி. உனக்காண்டி ஜெசிகா கிட்டே அந்த அம்மா கிட்டே நான் எதிர்த்து நிக்கிறதுக்கு காரணம் நீ தியாஸ்ரீ அப்படிங்கறதுனால இல்ல. நீ தியாஸ்ரீ அர்ஜுனா இருக்கிறதுனால மட்டும்தான் உனக்காண்டி நான் நிக்கேன். அதே மாதிரி நீங்க திட்டும் போதும் நான் தியாஸ்ரீ அர்ஜுன் தானே. அப்ப மட்டும் உங்க கண்ணுல இருந்து அது மறைஞ்சு போயிருதா? எப்படி இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னால பேச முடியுது? அதான் நீ தான் டிசைனா நல்ல சீனை போடுவியே. துரோகி போதும் அர்ஜுன், துரோகி துரோகி துரோகின்னு
நீங்க எத்தனையோ தடவை என்கிட்ட பேசிட்டியா? எனக்கு இதுக்கான காரணம் தெரியாம பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கு அர்ஜுன். நான் எந்த விதத்துல உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? என்னால நீங்க எந்த துரோகத்தை அனுபவிச்சியா? எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட தூக்குல போடியதுக்கான காரணம் தெரியும். காரணம் தெரியாம அவனை தூக்குல போட மாட்டாவ. ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிட்டாவல்னா காரணத்தோட அடிச்சாவல்னா சரி தப்பு செஞ்சோன்னு தோணும். காரணம் இல்லாம அடிச்சாவல்னா மனசு எவ்வளவு வலிக்கும். சின்ன வயசுலயே நம்ம மனசு அப்படிப்பட்டதுதான். ஆனா இப்ப துரோகி துரோகின்னு நீங்க அடிக்கடி பேசுறியா, திட்டுதியா? நிலனுக்கு கூட உங்க ரூமுக்கு ஒரு நாள் வந்தேன். அதுக்கு முந்தி உங்ககிட்ட இருந்து நான் எந்த திட்டம் வாங்கினது கிடையாது. உங்க ரூமுக்கு பொண்ணுங்க வரது பிடிக்காது, அதனால திட்டினியா சரி. அதுக்கு முந்தைய நான் எத்தனையோ நாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட நீங்க பேசினது கூட இல்ல. ஆனா இப்போ கண்ணுல கூட காண விட மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணாலும் உடம்பு சரியில்லாம பீரியட்ஸ் பெயின்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் தானே? அப்ப கூட என்னதான் திட்டினியா? திட்டி தான் எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சியா? சத்தியமா எனக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குங்க. எதுக்கு திட்டு வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாவது திட்டு வாங்க. தெரியாம திட்டு வாங்கியது எப்படி இருக்கு தெரியுமா? நான் உங்க தங்கச்சிக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இங்க வந்தேன். அது வரைக்கும் நீங்க என்ன திட்டதான் போறியான்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அட்லீஸ்ட் காரணத்தை சொல்லிக்கிட்டாவது திட்டுங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் எந்த துரோகமும் யாருக்கும் பண்ணதில்ல அர்ஜுன். என்னால யாருக்கும் துரோகம் பண்ணவும் முடியாது. நீங்க என்ன வெறுக்கிறதுக்கான காரணமாவது தெரிஞ்சுக்கிறியானே? எனக்கு தெரியும்டி நீ எப்படி எல்லாம் நடிப்பா அப்படின்னு. ஆனாதியா, உன் நடிப்பு திறமைய உன் கழுத்துல நான் தாலி கட்டதுக்கு முந்தையே நான் பாத்துட்டேன். எல்லாம் தெரிஞ்சு துரோகம் பண்ணதுக்கு பிறவம் ஒண்ணுமே தெரியாம நீலி கண்ணீர் வடிக்க கண்டியா? இந்த திறமை எந்த பொண்ணுக்கும் வராதுடி. போதும் அர்ஜுன், தயவு செஞ்சு என்ன காரணம்னு சொல்லிக்கிட்டு பேசுங்க. என் வாழ்க்கையில என் தங்கச்சிக்கு பிறவே எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 பேரு. ஒண்ணு என் அம்மா, இன்னொன்னு என் தம்பி நிலன். என் தம்பிக்கு துரோகம் பண்ண உடனே பழி வாங்கறதுக்கு தாண்டி உன் கழுத்துல நான் தாலியே கட்டினேன். ஒவ்வொரு நிமிஷமா ஒவ்வொரு செகண்ட் உன்னை கூடவே இருந்து பழி வாங்கறதுக்காண்டி தான் உன் கழுத்துல நான் 3 முடிச்சே போட்டேன். ஏன்னா உன் அழகுல மயங்கி உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு நினைச்சியா? உன் அழகுல மயங்கி உன் கழுத்துல தாலி கட்டலடி. உன் அணுவா சித்திரவதைப்படுத்துறதுக்கு தான் உன் கழுத்துல நான் தாலியே கட்டினேன். அழகுதான் எனக்கு முக்கியமா இருந்தா உன்னை விட பேரழகி எனக்கு பொண்டாட்டியா கொண்டு வந்திருப்பேன். என் தம்பி இறந்து போய் 1 மாசத்துக்கு மேல ஆகுது. என்னமா எனக்குள்ள நீ என் தம்பிக்கு பண்ண துரோகம் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு தாண்டி இருக்க. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே உன்னை கொலை பண்ணிடலாம் போலதான் எனக்கு இருக்கான். என்னது? நான் ஏன் நிலனுக்கு துரோகம் பண்ணனா? துரோகி, உனக்கு தெரியாதடி நீ என்ன துரோகம் பண்ணானு? புரியல அர்ஜுன். புரியாதடி உனக்கு. உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்சவா என் தம்பிக்கு துரோகம் பண்ணதா அவனாலே புரிஞ்சுக்க முடியாதான். ஏன்னா 2 வருஷம் உன கூடாலே இருந்ததுக்கு பிறகு கூட உன்னை நம்பி ஏமாந்துருக்காங்க கண்டியா? உன் ஆக்டிங் தரமா அந்த அளவுக்கு இருக்கான். நீ சீன் போடியதான் ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி பேசியதான். எப்படிடி நிலன் போனதுக்கு பிறகு பெட்ல படுத்தா உனக்கு முள்ளு மேல படுக்கிய மாதிரி இருக்குமா? இந்த நடிப்பெல்லாம் வேற எவனுக்கிட்டயாவது நீ காட்டினியா நம்புவான். ஆனா இந்த அர்ஜுனுக்கிட்ட காட்டிய கண்டியா? நீ சீன் போடியதான் ஓவரா திமிர் பிடிக்கதான். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச எனக்கிட்டே நீ இந்த அளவுக்கு சீன் போடியனா வேற எவனாவதுனா விட்டு வச்சிருப்பியா? என்னது? என் நிலனுக்கு நான் துரோகம் பண்ணனா? என் நிலனுக்கு நான் துரோகம் பண்ணனா? என் நிலனுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணேன்? ஏண்டி வேஷம் கலைஞ்சதுக்கு பிறகு என்னமா உன் நாடகத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க? புரியல அர்ஜுன். புரிய மாதிரி பேசினாதான் எனக்கு புரியும். புரியல? ஏண்டி உனக்கு புரியலையா என்னமோ? என் தம்பினா எனக்கு அவ்வளவு பிடிக்கண்டி. எனக்கு கவினை விட நிலன் மேலதான் ரொம்ப பாசம். அவனுக்கு ஒரு துரோகம் நடந்தா அது எனக்கே நடந்த மாதிரி. நீ பண்ண துரோகம் எனக்கு பண்ண மாதிரி தான். போதும் அர்ஜுன், நான் என்ன துரோகம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு அது பிறகு பேசுங்க. நீ என்ன துரோகம் பண்ணன்னு உனக்கு தெரியாதா? துரோகி, அவன் போன அடுத்த செகண்ட் ஐ லவ் யூ அர்ஜுன் அவன் போனா போட்டும். அவனை கல்யாணம் பண்ணா சாதாரண பொண்ணாதான் வாழ முடியும். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணா அரண்மனை மாதிரி இருக்கே வீட்டுக்கே ராணியா வாழலாம் இல்ல. அதனால நீங்களே தாலியை கட்டுங்க அர்ஜுன் ஐ லவ் யூன்னு சொன்ன பாத்தியா? அப்பவே உன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சுட்டடி. நீ எப்பேற்பட்ட பணத்தாசை பிடிச்சவன அந்த செகண்டே எனக்கு புரிஞ்சுட்டு. என் தம்பி கூட நான் ஒரு நாள் கூட பேசிருக்க மாட்டேன். என்னாலேயே அவன் இறந்து போனது தாங்க முடியாத வேதனையா இருந்து. ஆனா அவன் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு பிறவும் பணத்தாசை பிடிச்சி என்னை தாலி கட்ட சொன்ன பாத்தியா? அப்பே முடிவு பண்ணண்டி. உன்னை பழி வாங்கினா வேற எந்த வழியிலயும் உன்னை பழி வாங்குறதுக்கு என்னால முடியாது. உன்னை பழி வாங்குறதுக்காண்டிதான் இந்த தாலியை உன் கழுத்துல நான் கட்டினேன். அவனு கூட பேசிக்கிட்டாத என்னாலே அதை தாங்கிக்க முடியல. 2 வருஷம் கூடவே இருந்து 2 வருஷம் காதலிச்சு ஒன்னால மட்டும் எப்படி அவன் போன அடுத்த செகண்டே இன்னொருத்த கையால தாலி வாங்குறதுக்கு நினைக்க முடிஞ்சது? அதுல ஐ லவ் யூ அர்ஜுன் வேற. உன் நடிப்பு திறமையை பார்த்து அவன் ஈஸியா ஏமாந்துருக்கலாம். அது எப்படி அவன் போனா போட்டு அவன் கூட இருந்தா பணக்கார வாழ்க்கையை வாழ முடியாது, உன் கூட இருந்தாதான் பணக்கார வாழ்க்கையை வாழ முடியும். தொட்டுங்கானு எனக்கிட்டே சொல்ல. எப்பேற்பட்ட மகா நடிகடி நீ துரோகி. நீங்க என்ன துரோகின்னு சொல்லிட்டீங்களா? யாருக்கு துரோகம் பண்ணது? உயிரோட இருக்கும் போதே ஒவ்வொரு செகண்ட் அவனை அணுவா நீங்க கொன்னுட்டீங்க. உங்க பாசத்தை தவிர என் நிலம் எதையுமே எதிர்பார்த்ததில்ல உங்ககிட்ட. யாரு துரோகி? நான் துரோகியா நீங்க துரோகியா? யார பார்த்து துரோகிங்கிறீங்க? உயிரோட இருக்கும் போது என் நிலனுக்கு மேல உங்களுக்கு இல்லாத பாசம் அவன் இறந்து போனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்துட்டான். எத்தனை நாள் என் அண்ணனுக்கு பாசம் வேணும், என் அண்ணன் ஏங்கி இருப்பான். நடக்க இருந்த கல்யாணத்துக்கு முந்தி எல்லாரும் ஆசாசியா
காதலிச்ச பொண்ணு கிட்ட உருக்கி உருக்கி பேசுவாவ. ஆனா ஏன் நிலன் எதை பத்தி என்கிட்ட பேசினா தெரியுமா? அண்ணன் கல்யாணத்துக்கு வருமான்னு தெரியல, அண்ணன் கல்யாணத்துக்கு வருமான்னு தெரியல, அண்ணனை எப்படி இந்த கல்யாணத்துக்கு வர வைக்கிறதுன்னு தெரியல புலம்பிட்டே இருந்தான். எனக்கே உங்க மேல வெறுப்பாவிய அளவுக்கு உங்க மேல உயிரா இருந்தான். அவ இறந்து போறது வரைக்கும் இல்லாத பாசம் இப்ப வந்துட்டா திடீர்னு. நான் பண்ணது துரோகமா நீங்க பண்ணது துரோகமா? கவினி கிட்ட பல்ல இழிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பியலே, கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்காது? சீன் நான் போடலங்க, சீன் நீங்க தான் போடுதியா. என் நிலன் இறந்து போறது வரைக்கும் இது யாரும் உங்களுக்கு வேண்டாம். அவன் இறந்து போனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு இது எல்லாம் வேணுமா? ஏன்னா ஊர உலகமா உங்களை தப்பு சொல்லிடப்படாதா? யாரடி துரோகி? நானா? என்ன கேட்டா அவன் இறந்து போதுக்கு முந்தி இல்லாத பாசம் இப்ப எப்படி வந்ததுன்னு தானே கேட்க. பச்சை குழந்தடி பசியில வீர்னு அழுவா. என்னைக்காவது அந்த அம்மா 1/2 லிட்டர் பால் வாங்கி என் தங்கச்சிக்கு பசியாத்தி இருப்பாங்களா? அன்னைக்கு இந்த அர்ஜுன் இவ்வளவு பெரிய டாக்டர் எல்லாம் இல்லத்தியா? அன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்ல, சீரோ சின்ன பையன். சுத்தி எல்லாமே தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சோம் வேடிக்கை மட்டும் பார்க்க முடிஞ்ச ஒரு சின்ன பையன். நிலனுக்கு எனக்கு ரொம்ப பெரிய வயசு வித்தியாசம் எல்லாம் இல்லதியா. சின்ன வயசுல நான் இதெல்லாம் இழந்தேன். என்னென்ன பாடுபட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமாடி? இந்த வீட்டுல யாருக்கு கிடைக்க வேண்டிய உரிமை யாருக்கு கிடைச்சதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த வீட்டுல எல்லா பாசமும் எல்லா உரிமையும் எனக்கு தங்கச்சிக்கு மட்டும் தான் கிடைக்கணும். ஆனா நாங்க இந்த வீட்டுல அனாதையா தான் இருந்தோம். கிடைச்சது நிலனுக்கு அஞ்சுக்க மட்டும் தான். 2 நாள் சாப்பிடாததுக்கு இவ்வளவு டயர்ட் ஆயிட்டியே. எத்தனை நாள் நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல பசியில துடிச்சிருப்பான்னு உனக்கு தெரியுமா? எத்தனை நாள் எங்களை பட்னி போட்டிருக்காவான்னு உனக்கு தெரியுமா? பெத்தவன் பண்ண துரோகத்தினால அம்மாவை பறி கொடுத்தோம். இப்ப தப்புக்கு எதிராக நிக்க மாதிரி பேசியானே அந்த ஆளு. அப்பா அப்படி எல்லாம் பேசலதியா. எங்களுக்காண்டி பேசினா பொண்டாட்டி பட்னி போட்டுருவான்னு அந்த ஆளுக்கு தெரியும். அவ பின்னாடியே முந்தானே பிடிச்சுக்கிட்டு போவான். அப்பவும் இதே மாதிரி எங்களுக்காண்டி பேசிக்கிட்டு இருந்தான்னு நினைக்குதியா? நடக்க தெரிஞ்சதுக்கு பிறகு கைய பிடிச்சி நடக்க கத்து குடிக்கிறது மனுஷன் இல்ல. நடக்க தெரியறதுக்கு முந்தி கைய பிடிக்கணும்தியா. நடக்க தெரிஞ்சதுக்கு பிறகு கைய பிடிக்கிறது தேவையில்லாத ஹெல்ப் தானே. இந்த சொத்து பத்தி எல்லாம் என் அம்மாக்கு, என் அம்மாவோட அப்பாக்கு சொந்தமானது. என் அம்மாக்கு சொந்தம்னா இதுல எல்லாமே உரிமை கொண்டாட வேண்டியது என் தங்கச்சிய நானும் தான். ஆனா நாங்க இந்த வீட்டுல அனாதையா தான் வாழ்ந்தோம். 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம். பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாமே இருந்து எல்லாமே அவிய சம்பாத்தியத்துல வரல. எல்லாம் என் அம்மாக்கு சொந்தமானது. சின்ன வயசுல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுன்னு நாள் பூரா உனக்கிட்ட நான் இருந்து பேசினாலும் புரிய வச்சாலும் உனக்கு புரியாது. நான் தெரியாம தான் கேட்கேன். உன் நிலன் எந்த ஸ்கூல்ல படிச்சான்? மெட்ரிக் ஸ்கூல். நானும் என் தங்கச்சியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். நிலன் சொல்லுதியே, அவனுக்கு லட்சக்கணக்குல யாருக்கு காசுல செலவு பண்ணி படிக்க வச்சாவ? என் தாத்தாவோட சொத்து என் அம்மாக்கு பணத்துல. இங்க பக்கத்துல கோயில் திருவிழா எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கா, ஆசையா போய் நிக்க என் தங்கச்சி, சித்தி என்னையும் கூட்டிக்கிட்டு போங்க சித்தி, திருவிழா கடையெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, நீங்க ஒண்ணும் வாங்கி தராட்டாலும் பிரச்சனை இல்ல, கூட்டிக்கிட்டு போங்கன்னு அவிய சாரிய புடிச்சுக்கிட்டு நிக்கும். வாங்கி அடிப்பாவளே தவிர கூட்டிட்டு போனதா எல்லாம் சரித்திரமே இல்லதியா. நியாயமா பார்த்தா இந்த வீட்டுல இருக்க அவியெல்லாம் என்னைக்கும் நான் அடிச்சு வெளியே துரத்தி இருக்கணும். ஆனா என்னமோ விட்டு வச்சிருக்கேன்னா என்னமோ நான் மனுஷனா இருக்கிறதுனாலதான். சின்ன வயசுல நிலனை அஞ்சுவையும் பார்க்கும்போது வெறுப்பு மட்டும் தான் அவிய மேல எனக்கு வரும். ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்கு நடக்க கொடுமையை எதிர்த்து கேட்கறதுக்கு அவியலுக்கும் வயசு இல்ல. ஆனா வளர சாரா காண்டியும் எனக்காண்டியும் அவிய அம்மையை எதிர்த்து நிலன் பேசியது என் தங்கச்சி மேல யாரு பாசம் காட்டினாலும் எனக்கு அவிய மேல தனி பாசம் வந்துடும். அது என்னையே அறியாம எனக்குள்ள நடக்குது. எனக்காண்டி அவன் பேசினதை விட சாரா காண்டி நிறைய பேசியிருக்கான் அவிய அம்மை கிட்ட. எப்படி அவன் மேல எனக்கு பாசம் வராம இருக்கும்? வளர அவன் மேல எனக்கு அளவு கடந்து பாசம். நான் அம்மா மாதிரி நினைக்க என் தங்கச்சியா நான் தாங்குற மாதிரி அவனை தாங்குவான். எப்படி எனக்கு பாசம் இல்லாம போவோம்? அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு கட்டி பிடிச்சி பாசத்தை வெளிப்படுத்தணும்னு எனக்கு தோணல. என்னதியா நாங்க அனுபவிச்ச வலியும் வேதனையும் எத்தனை நாளானாலும் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அம்மா அப்பா இல்லைனாலும் ஜெசிகா நீ எல்லாம் நல்ல அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறியா. ஆனா எங்களுக்கு சின்ன வயசுல கிடைச்சது துரோகம், வலி, கஷ்டம், பசி, இது மட்டும் தான். என் அம்மா இறந்து போய் 2 வாரம் தான் ஆச்சு. அந்த ஆள் இந்த பொம்பளையும் நிலனையும் அஞ்சையும் கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாவ. அவ வந்த நாளையில இருந்து நரகம் மாதிரி ஆயிடுச்சு. பச்சை குழந்தையா. என் தங்கச்சிக்கு நான் எல்லா விதத்திலயும் நல்ல அண்ணனா தான் இருந்திருக்கேன். நான் என் தங்கச்சி மேல உயிரா இருந்தேன்னா அது நான் அண்ணன் கூட பிறந்தவன், ஒரே வயசுல பிறந்தவியா. ஆனா நிலன் அப்படி இல்ல. அவனை பார்க்கும் போதெல்லாம் கண்ணாடியில என்ன நானே பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணும். அவன் யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்க மாதிரி நின்று அந்த ஹெல்ப் அவனுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கான். நான் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு எனக்கு அதையும் உதவி செய்யலைன்னா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவானோ அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். உனக்கு அம்மா அப்பா இல்ல, அம்மா கூட வளர்ந்துட்டு இருக்க, உன்னை கல்யாணம் பண்ணணும். உன்னை கல்யாணம் பண்ணியதுக்கு முந்தி ஒரு வேலை வேணும். ஏன் நிலன் ஒவ்வொரு நிமிஷமும் அடிச்சு காட்டிட்டு இருக்கிறியே, நீ அவனுக்கு வேலை எடுத்து கொடுத்த? எத்தனை கம்பெனில ரிஜெக்ட் பண்ணவ, நீ கூட ஆத்துல மட்டும் தான் பேசிட்டு இருந்த. ஆனா அவனுக்கு கிடைச்ச வேலை என்னோட ரெக்கமெண்டேஷன்ல கிடைச்சது. அந்த கம்பெனி எம்டி கிட்ட நான் பேசினதுனால அவனுக்கு அப்படி ஒரு வேலை கிடைச்சது. வேலையும் கிடைச்சாச்சு, உன்னை கல்யாணமும் பண்ணணும். உனக்கு 11 சவரன்ல தாலி செயின் போடுறதுக்கு ஆசைப்பட்டான். நல்ல வேலை கிடைச்ச உடனே 20-25 லட்சம் ரூபாய் எல்லாம் கையில வராது. உனக்கு தாலி செயின் வாங்கியதுக்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. 11 சவரன்ல உனக்கு தாலி செயின். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததும் உனக்கு வளையல் போடணும். உங்க வீட்டுல உள்ளவிய நிலனுக்கு செயின் போட்டதும் அப்போ உன் கையில வளையல் போடணும். இதுக்கெல்லாம் ரூபாய் இல்லாம ஒவ்வொருத்தங்க கிட்டயா கடன் கேட்டுட்டு நின்னான். நான் தான் வட்டிக்காரனு கிட்ட பேசி
என் கையில இருந்து 15 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். உனக்கு தாலி செயின் எடுத்தது உன் நிலனோட ரூபாய் இல்ல, என்னோட ரூபாய். வட்டிக்காரன் பல்ல இழிச்சாந்தியா? என் கையில இருந்து நான் கொடுத்தேன்னா எனக்கு வட்டியாவது வரும். என் தம்பிக்கு 15 லட்சம் ரூபாயும் கொடுத்து என் ரூபாய்க்கே நான் வட்டியும் கொடுத்தேன். உங்களுக்கு வட்டி ரூபாய் தானே வேணாம், அவனுக்கு நீங்க ரூபாய் கொடுத்தீங்கன்னா வட்டி நீங்க கண்டிப்பா கலெக்ட் பண்ணுவியா? நீங்க 15 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வட்டி எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க, அந்த ரூபாயை நானே உங்களுக்கு தாரேன்னு அந்த வட்டியும் கொடுத்துருக்கண்டி. என்ன கேட்டா நான் பண்ணதான் துரோகமா? நீ அப்படி நினைச்சேன்னா நீ அப்படியே நினைச்சுக்கிட்டு இரு. ஆமா, நான் கோவக்காரன் தான், அவன் ஆசைப்பட்டதுக்கு பிறவான் என்னால நார்மலா அவன்கிட்ட பேச சிரிச்சு இருக்க முடியல. அதுக்கு காரணம் சின்ன வயசுல நாங்க அனுபவிச்ச அந்த கொடுமை. அன்னைக்கு என் ரூம்ல நீங்க 2 பேரும் வந்தியலை. அன்னைக்கு ஒரு பொண்ணு உள்ள கூட்டிகிட்டு வந்துட்டானேன்னு எனக்கு கோவம் வந்துதான். ஆனா என் தம்பிக்காண்டி நான் அமைதியா தான் நின்னேன். நீ தேவையில்லாம அன்னைக்கு வார்த்தையை விட்டதுனாலதான் அன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து திட்டு வாங்கின. என்னடி சொன்ன? ஐ லவ் யூ அர்ஜுனா. ஒருத்தனை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லும் போது உனக்கு அருவருப்பா இல்ல? உடம்பெல்லாம் கூசல்ல? நீ ஐ லவ் யூ அர்ஜுன் ஒரு தடவை தான் சொன்னேன். ஆனா இந்த ஒரு மாசத்துல என் காதுல 10,000 தடவைக்கு மேல அது கேட்டிருக்கான். மனசுக்குள்ள நீ பண்ண துரோகம் நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. என் தம்பி யாருக்கிட்டயாவது கடனுக்காக போய் நிக்கும் போது நானே நிக்க மாதிரிதான் எனக்கு தோணும். அதனாலதான் நானே என் கையில இருந்து ரூபாயை கொடுப்பேன். நீ பண்ண துரோகமும் எனக்கு நீ பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. உன்னை நல்ல விளாக்கிறதுக்கு எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. இங்க நீ வரதுக்கு முந்தி இந்த வீடு அமைதியா தான் இருந்தது. அந்த அம்மாவை நான் கோவமா ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அது பாட்டுக்கு அடங்கி போயிடும். நீ வந்ததுக்கு பிறகு உனக்காண்டி அந்த அம்மா கிட்டையும் ஜெசிகாட்டையும் கத்த வேண்டியதா இருக்கு. நீ என் தம்பிக்கு பண்ண துரோக ஞாபகத்துல வரும்போதெல்லாம் உனக்கிட்ட கத்த வேண்டியதா இருக்கு. ஐ லவ் யூ அர்ஜுனுங்கிற அந்த வார்த்தை எனக்கு காதுல கேட்கச்சல எல்லாம் உன்னை உயிரோட கயத்துல தொங்க விட்டுலாம் போல தாண்டி தோணும். அவன் இறந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. நமக்கு பிடிச்சவிய இறந்து போயிட்டாவன் சும்மா சொன்னா கூட தாங்கிக்க முடியாம ஆட்டோமேட்டிக்கா அழுதுருவோம். என் வாய்ஸுக்கு நிலன் வாய்ஸுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எழுதி தந்ததான் நீ நம்பல. என் வாய்ஸுமா உனக்கு பிடி கிடைச்சிருக்காது. துரோகி துரோகி, என் தம்பிக்கு நீ பண்ண துரோகத்தை என்னால எப்பவும் மன்னிக்க முடியாது. உனக்கிட்ட என் தம்பி மேல எந்த அளவுக்கு நான் பாசம் வச்சிருக்கேன் நிரூபிக்கணும் எந்த அவசியமும் இல்ல. உன்னை பழி வாங்கறதுக்காண்டி தான் உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டேன். 3 முடிச்சு உன் கழுத்துல நான் போட்டிருந்தாலும் ஆம்பளை நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கா, எத்தனை பொண்ணுங்க பின்னாடி வேணாலும் நான் போயிருக்க முடியும். ஆனா ஆம்பளை நானே எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அந்த ஜெசிகா ரூம்க்கு வந்தாலே அப்படி கத்த வேண்டியதா இருக்கு. அது எப்படி மனசுல இன்னொருத்தனை வச்சுட்டு அதுவும் 2 வருஷமா காதலிச்சிருக்க. ஐ லவ் யூ அர்ஜுன், நீங்க என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு எப்படி பேசுவ? எப்படி உன்னால பேச முடிஞ்சது? இங்க பாரு, நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கா, தேவையில்லாம அவியலுக்கிட்ட உனக்கிட்ட சத்தம் போட்டு எனக்கு டென்ஷன் பிரஷர். பேசாம நீ எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கே போயிரு. சாரா கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீ எந்த கவலையும் படாத. ரோஹித் கிட்ட எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தினேன்னு எனக்கு தெரியும். நான் ரோஹித் கிட்ட பேசினாலே அவ அம்மா கிட்ட எப்படி பேசுறேன்னு அவருக்கு தெரியும். புரிய மாதிரி பேசி இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். நீங்க இருந்தேன்னு வச்சுக்கா, உன்னாலே நிம்மதியா இங்க இருக்க முடியாது. என்னாலே நீ பண்ண துரோகத்தை மன்னிக்க முடியாது. எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு வரப்போற பொண்டாட்டி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் ஆசைப்பட்டதே இல்ல. நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்னு மட்டும் தாண்டி ஆசைப்பட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் எதிர்பார்ப்பே வைக்கல. நான் ஒழுங்கா இருக்கணும், அவளுக்கு நல்ல புருஷனா இருக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ பண்ண துரோகத்தால என்னாலையும் நல்ல புருஷனா நடந்துக்க முடியாது. ஒரு மனுஷன் ஒருத்தங்க மேல வெறுப்ப காட்டணும், அப்படி இல்லைன்னா பாசத்தை காட்டணும். இது 2க்கு நடுவுல நிக்கிறது நெருப்பு மேல நிக்க மாதிரி எனக்கே இருக்கு. அதுக்காக என்னால மாத்திக்கவும் முடியாது. நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், எனக்குன்னு நிறைய கடமை இருக்கு. அந்த கடமை எல்லாம் நான் சரியா செய்யதான் செய்வேன். ஆனா அதை விட என் தம்பி மேல நான் அதிகமா பாசமா வச்சிருந்தேன். ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா கூட என் சாரா காண்டி என் தம்பி இருக்கான், அவளை பாத்துப்பாங்கிற அளவுக்கு நான் அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், பாசம் வச்சிருந்தேன். என் பாசத்தை காட்டுறதுக்கு அவன் கூட சிரிச்சு பேசி அவன் தோள் மேல கை போட்டு அங்க போன இங்க போனேன்னு இல்ல. அது மனசுக்குள்ள இருக்கு. மனசுக்குள்ள இருந்தா போதும். பேசிக்கிட்டாட்டாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணனா நான் போய் நிப்பேன். அவனுக்கு தெரியப்படுத்தி தான் நான் செய்யணும்னு இல்ல, யாருக்கும் தெரியாமலேயே அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். யாப்பை பண்ண தப்ப மாதிரி என்னால இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணவோ இல்ல உனக்கு துரோகம் பண்ணவோ இல்ல என்னால முடியாது. என்னால இன்னொருத்தைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்கு டிவோர்ஸ் வேணுமா, தாராளமா நீ எனக்கு இருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு வேற வாழ்க்கையை வாழ்னாலும் நீ அமைச்சுக்க பாரு. அப்படி இல்ல உனக்கு காசு பணம் தான் முக்கியம், இந்த வீட்டுல தான் இருப்பேன்னா தாராளமா இருந்துக்கா. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும், எந்த குறையும் இருக்காது. ஆனா எனக்கிட்ட இருந்து திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்ப, நிம்மதி இல்லாம போயிடும். உனக்கு நிம்மதி வேணும்னா இப்பயே எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போயிரு. அப்படி இல்ல நீ இங்கதான் இருப்ப அப்படின்னா என் தம்பி மேல இருக்க பாசம் ஒவ்வொரு நிமிஷமும் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். என் தம்பி மேல இருக்க பாசம் வெளியே வர ஒவ்வொரு செகண்டும் நீ என் கோவத்துக்கு முன்னாடி நின்ற மாட்ட. எனக்கிட்ட இருந்து உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஏன்னா எனக்கு பொண்டாட்டி நீதான். அதே நேரத்துல என் கோவத்தை நீ தாங்கிக்கிட மாட்ட. உன் நல்லது காண்டிதான் சொல்லேன். கல்யாணத்தை எப்படி நடத்தினான்னு எனக்கு தெரியும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா இங்க இருந்து கிளம்பிய வேலையை பாரு. சாரா கல்யாணம் முடிச்ச உடனே இங்க இருந்து போற பிளான்ல தான் நான் வந்தேன். என்னமோ சொல்ல போனா எப்பண்டா சாரா கல்யாணம் நடக்கும், முடிச்சதை இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து நம்ம வெளியே போனோங்கிற ஆசையில தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேங்க, சாரா கல்யாணம் முடிஞ்சாலும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். சாரா கல்யாணம் முடிச்சதா இந்த வீட்டை விட்டு போயிருவேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தான் நீ வந்த. ஆனா சாரா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை காரணத்தை வச்சு நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ தான் பணத்தாசை பிடிச்சவளாச்சே. உன் அம்மா வீட்டுல போயிருந்தியால்னா இந்த பணம் எல்லாம் உனக்கு கிடைக்குமா, சொத்து சொகம் எல்லாம் உனக்கு கிடைக்குமா? அதனால சாரா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பெரியவி எல்லாம் உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க.
அவியலுக்காண்டி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே டேரா போட்டுருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதனால வர விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்குதியா. வரக்கூடிய விளைவு எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். நீங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் இந்த வீட்டை விட்டா உங்களை விட்டா நான் போக மாட்டேன். அப்பனா எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரு. போக மாட்டேலாம். இப்ப மட்டும் இல்ல அர்ஜுன், எப்பவும் இந்த வீட்டை விட்டா உங்களை விட்டா நான் போக மாட்டேன். இது என் நிலனுக்கு மேல சத்தியம் அர்ஜுன்.